துரந்தர்னா என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அது புரியலை. அவங்க மதசார்பற்ற வெற்றி கூடையில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் துரந்தராகி இருக்கிறார் என்று தன்னை துரந்தர் என விமர்சனம் செய்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவிற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பதிலடி கொடுத்துள்ளார். சமூக வலைதளங்களில் சொன்னாங்க இல்லையே, எந்த தலைவர்ப்பா, எந்த தலைவர் பேசினாங்க? தப்பா சொல்றீங்க. யார் சொன்னா அந்த வார்த்தையை? இல்ல, தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நம்ம கேட்காத ஒரு வார்த்தையை கேட்டோம். ஏதோ துரந்தர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அதை பதிவு பண்ணதாக உடனே அது பயங்கரமாக வைரலாக சோஷியல் மீடியாவில் பரவுனதாக பத்திரிகையாளர்கள் என்னிடம் தொடர்ந்து பல்வேறு ப்ரெஸ் மீட்டில் நான் பேசுகிறேன், பல்வேறு கேள்விகளை கேட்குறீங்க. இது போன்ற உண்மை கேள்விகளையும் நீங்கள் கேட்கணும்னு சொல்லி நான் பத்திரிகையாளரிடம் கேட்டுக்கொள்கிறேன். துரந்தர்னா என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அது புரியலை. அவங்க மதசார்பற்ற வெற்றி கூடையில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் துரந்தராகி இருக்கிறார் என்று தம்பி ஆதவ் அர்ஜுன் தான் அதை சொன்னார். அதற்கு பிறகுதான் அது சோஷியல் மீடியாவில் பரவுச்சு. இப்போ நான் கேட்குறேன், வாட் இஸ் த மீனிங் ஃபார் துரந்தர்? அப்போது அது ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தின் டைட்டிலை எதற்கு என் மேலே சொல்கிறாரு அவர்? அப்போ நான் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். இப்போ எல்லாரும் கேட்டப்போ நான் சொல்கிறேன், துரந்தர்னா என்ன? ஏதோ இப்போ உளவாளியாக அந்த கதையில் ஒரு கேரக்டர் வருதுன்னு சொன்னாங்க. துரந்தர் என்ற வார்த்தையே இந்தி வார்த்தை. ஒரு செகண்டில் நான் பதில் சொல்லிட்டு போயிடுவேன். இந்தி தெரியாது போடா, இதுதான் என்னுடைய பதில். அதற்கு எதற்காக அந்த வார்த்தையை சொல்கிறீங்க? எதை பார்த்து சொல்கிறீங்க? தேமுதிக என்னைக்கு இருந்தாலும் உண்மையாக தான் பேசுவோம், மக்களுக்காக பேசுவோம், நாட்டுக்காக பேசுவோம். அன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மேடையில் இருந்தபோது ஒரு பெண்களுடைய பொதுக்கூட்டத்தில் சேலத்தில் அன்னைக்கு நான் பேசுகிறேன். அன்னைக்கு இந்த ஆட்சியின் மீது இரண்டு குறைகள் தான். ஒன்று பாலியல் வன்கொடுமை, மற்றொன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இது இரண்டு தான் இந்த ஆட்சியின் மீது நீங்கள் குற்றம் சொல்ல முடியும், வேறு எதுவுமே கிடையாது. நிச்சயம் இந்த முறை அண்ணன் ஜெயித்து வந்த பிறகு இந்த இரண்டு பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பார், பாலியல் வன்கொடுமைக்கும் சட்டம் ஒழுங்கும் சீர்படுத்துவார் என்று தான் நான் அன்னைக்கு பேசினேன். உடனே அது உண்மை நிலை என்னன்னு தெரியாமல் ஸ்டாலின் அவர்களை ஸ்டேஜில் வச்சுக்கிட்டே பேசுகிறாங்க, ஒரு முதலமைச்சரை ஸ்டேஜில் வச்சுக்கிட்டே பேசுகிறாங்க, ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டே இந்த அவரவையை பேசுகிறாங்க அப்படிங்கிறீங்களே. அப்போ இந்த நாட்டில் உண்மையை சொல்லக்கூடாதா? மக்களுக்காக பேசக்கூடாதா? யார் இதை தவறாக எடுத்துக்கொள்ளணுமோ அண்ணன் ஸ்டாலினை இதை பெரிய மனசோடு எடுத்துக்கிட்டாரு, அந்த கூட்டணியை இதை பெரிய மனசோடு எடுத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு என்ன இதில் பிரச்சனை? நான் கேட்குறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? உள் மனதில் என்ன இருக்கிறதோ அதுதான் வார்த்தைகளாக வெளியே வரும். இந்த வார்த்தையை சொன்னவர் நிச்சயம் எதிர்காலத்தில் துரந்தராக மாறாமல் இருந்தால் வரவேற்கத்தக்கது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். எனவே அந்த வார்த்தைக்கு என்னுடைய பதில் இந்தி தெரியாது போடா என்பதால் தமிழ்நாட்டில் இந்திக்கும் அந்த வார்த்தைக்கும் என்னுடைய பதில் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.